கேட்ட இளம் காதல் மனம் வானம் வரை ஏறி வரும். ஆண்டவன் யாரையும் விட்டதில்ல வாழ்க்கையின் வட்டத்தில. பாருங்கோ பாருங்கோ, மாயம் இல்லை மந்திரம் இல்லை பாருங்கோ, கொதிக்கிற எண்ணெயில கையை விட்டாரு பாருங்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். ஏன் எதுக்கு பாசம், எவ்வளவு பாசம்னு காட்டுறாரு பாத்தீங்களா? அது என்ன கொதிக்கிற எண்ணெயிலே அவங்களுக்கு பாசம்? அது என்னடா ஆளுக்கால் கிளம்பிடுறீங்க, குளோரக்ஸோடையும் கொதிக்கிற எண்ணெயோடையும் பிளேடோடையும். கருமண்டா இது. வெளிநாடுகளுக்கு வந்தாலே ஒரு சிலருக்கு வந்து பைத்தியம் முத்தி போயிடுது. அதுதான் பிரச்சனை. உங்களுடைய பாசத்தை வேற ஏதாவது ஒரு வழியில அழகா வெளிக்காட்டலாம் இல்லையா? பாசத்தை வெளிக்காட்டுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு, எத்தனையோ முறைமைகள் இருக்கு. இந்த மாதிரி கொதிக்கிற எண்ணெயில கையை விடுறதும், குளோரிக்ஸை குடிக்கிறதும், பிளேடை கொண்டு வந்து கீரல் படுக்கிறதும், இதெல்லாம் பாசத்துடைய வெளிக்காட்டு இல்லை. இதெல்லாம் சைக்கோத்தனத்துடைய வெளிக்காட்டு. இதெல்லாம் வந்து முட்டாள்தனத்துடைய ஒரு அங்கம். அதே மாதிரி இன்னொரு விடயத்தை நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வாழ்க்கை விஷயத்தில் தயவு செய்து பாசத்துக்காகவும் உறவுக்காகவும் பிச்சை எடுக்காதீங்க. ஒரு காலம் உறவுகளுக்கிட்டையும் பிச்சை எடுக்காதீங்க. ஏன்னா பாசம் பண்றது தானா வரும். அதை நாம பிச்சை எடுக்க போனோம்னு வைங்க, அதை வந்து நம்மளுக்கு எதிரான ஆயுதமாக கடைசியில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடைசியில் நம்ம வாழ்க்கை பூரா அடிமைத்தனத்திலையும் அடிமை குணத்திலையும் தான் வாழணும். அதனால் தயவு செய்து இக்காரணத்தை கொண்டு வாழ்க்கையில் பாசத்துக்காக பிச்சை எடுக்காதீங்க, பாசத்துக்கு அடி பண்ணியாதீங்க. கிடைச்சா ஏதோ ஒரு சொல்லுவாங்க இல்லையா, வந்தால் டேக் கேர், போனால் டோன்ட் கேர் அப்படின்னு இருங்க தயவு செய்து. அதுலேயும் குறிப்பாக இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, இந்த வாட்ஸ்அப் காதல், டிக்டாக் காதல், ஈமோ காதல், ஃபேஸ்புக் காதல், அதெல்லாம் காதல் கிடையாது, ஜஸ்ட் காமம். பாசம் கடைசியில் வேஷமாக கூட போகலாம். ஏன்னா இந்த நாடுகளை பொறுத்தவரையில், வெளிநாடுகளை பொறுத்தவரையில் ஒவ்வொருத்தருடைய நிலைமை ஒவ்வொரு நேரத்தில் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு பொன்னான வாழ்க்கை, இறைவன் தந்த அருட்கொடை, அதை சரியாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி நான் தொடர்ந்துமே உங்களுக்கு தரக்கூடிய அவேர்னஸ், வெளிநாடு வாழ் சொந்தங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஏதாவது சேர்த்துக்கோங்க, உங்களுக்காக ஏதாவது சேர்த்துக்கோங்க. முடிஞ்சால் நல்ல உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள், இல்லையா கொஞ்சம் பணத்தையாவது உங்களுக்காகன்னு சேர்த்துக்கோங்க. கடைசி காலத்துக்கு பெத்த பிள்ளைகளாக இருக்கலாம், அடுத்தது நம்மளை பெத்து வளர்த்த தாய் தகப்பனாக இருக்கலாம், தம்பி தங்கையாக இருக்கலாம், உறவினர்கள், நண்பர்கள், யாராக வேணாலும் இருக்கலாம். எந்த நேரத்தில் எப்படி ஆப்பாடிப்பாங்கன்றது சொல்லவே முடியாது. நான் இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்க்குறேன், அந்த வீடியோ இருந்துச்சு, நான் மறுபடியும் போகிறேன். ஒரு தாய் அழுகிற அழுகை, பல வருஷம் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு பொண்ணு பேருக்கு வீடை மாற்றி கொடுத்து அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகள். பெத்த பிள்ளையே அப்படி செய்யும்போது
போகுது. சிந்திச்சு செயல்படுங்க மக்களே, அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அந்த வீடியோ கிடைச்சிச்சு நான் போடுறேன், கடைசியில் பாருங்கள். நான் வந்து வயசு 64 பிறந்திருக்கேன். நான் இப்படி வெளிநாட்டில் 35 வருஷம், 19 வயசுலேருந்து வெளிநாட்டில் 30 வருஷமாக சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு ஒரு வீடு எடுத்தோம். அந்த வீடு சுனாமியில் போயிடுச்சு. அதோட என் பிள்ளைகள்கிட்ட சுனாமியில் போனோடனே வெளிநாட்டுக்கு போயிட்டு அதுலேருந்து மண்டாடி எல்லாம் செஞ்சு ஒருத்தராக உதவி செஞ்சு என் வீட்டு நகை, என் நகைகள் 10-25 பவுன் நகைகள், என் மருமகள் போட்டுன்னு வந்து ஒரு 10 பவுன், ஒரு 7-8 பவுண்டு போல் நகை எல்லாத்தையும் எடுத்து வீடு ஒன்று எடுத்தேன். கொட்டையணையில் வீடு எடுத்து சுனாமி இருக்கக்குள்ள வீடு ஒன்று எடுத்தேன். 2-3 நாள் சேர்ச்சில் வேலை இருந்தோம். நாங்கள் வீடு ஒன்று எடுத்து போட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு போகிறேன். என் மவள்கிட்ட பேருக்கு நான் எழுதினேன். அந்த வீட்டை என் மவள்கிட்ட பேரில் நான் எழுதி, மவள் என்னைகிட்ட இந்த நேரம் சண்டை பிடிச்சி என் வீட்டை எனக்கு எழுதித்தா, அந்த வீட்டை எனக்கு எழுதித்தா, என் மாப்பிள்ளையும் இல்லை அப்படி இப்படி சொல்லக்கொள்ள நான் அந்த வீட்டை எழுதி கொடுத்தேன். அவளுக்காக எழுதலை, என்னை பேத்தி சின்னவளுக்கு காதும் கேட்காது, பேசுகிறதும் கிளியர் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணினேன், 3 தொடக்கம் வேண்டி குட்டின்னு போனேன் லோயர்கிட்ட. குட்டின்னு போயிட்டு அவட பேரில் தனியாக எழுத சொன்னேன். நான் முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக 2 பிள்ளைகிட்டையும் அவடையும் பேரில் எழுதக்கொள்ளையும் நான் சொன்னேன். என் பிள்ளை 2, என்ன அல்பர், என்ன மூத்த மகன், 2வது இந்த பூவா நவப்பர் 2, அவங்க 2 பேர் அனாதை ஆக்கினாதே என் பிள்ளைகளை விட்டுடாது. அவன் என் பிள்ளைகளுக்கு எந்த நேரம் சண்டை பிடிச்சி எனக்கு அடிக்கிறான். அதோட இது ஜனாதிபதிக்கு போனாலும் பரவாயில்ல, என் வீட்டை எனக்கு திருப்பி தர சொல்லுங்கள், என் வீட்டை தரான்னு பரவாயில்ல. 28,68,000 நான் பணம் அனுப்பிக்கிறேன் அவளுக்கு. அந்த ரெசிட்டெல்லாம் என்கிட்ட இருக்குது. தயவு செஞ்சு மேடம் லோனா நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டை எனக்கு எழுதி தர சொல்லுங்கள், இல்லாட்டி என் வீட்டை எனக்கு திருப்பி தர சொல்லுங்கள். இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு நகை நாட்டோல என்ன சொல்லியும் தர சொல்லுங்கள். 10-15 பவுன் நகை இன்றைக்கி தரமாட்டேன்னு சொல்கிறேன். இதுட்டு விட்டு எனக்கு நியாயம் ஒன்று கிடைக்கிறதுக்கு வெரி பண்ணுங்க. இது ஜனாதிபதிக்கு போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஜனாதிபதி ಮಾತನ್ನೇ ಮಗೆ ಅನ್ರು ಮಾತನ್ನೇ ಮಗೆ ಕೇ ಮಟ ಅದನ್ನು ದೇಲಿಕ್ಕೆ ಮಟ ಮದಾಮ ಗಾಣವ ಬನ್ನಿನವ ಮಟ ಉಕ್ಕೊಮ ಕರ್ನವ ಮಾತ್ಯ ಮಗೆ ಕೌತಿವಿ ತೋಳ ಉಕ್ಕೊಮ ಪುರಾಣ ಧರ್ಮಟ ಮಟ ಗೆವ್ವ ಮಗೆ ಕನ್ನಡಿ ಅದು ಕನ್ನದೆ ಮಟ ಮೇಕು ನೌಫರ್ ಪೌಚಿ ಮಾತೆಯಾಗಿ ಪುತ್ತ ಆರಂದವನಿ ಕನ್ನಡಿ ಮಗೆ ಗೆ ಯಾರಕಡೆ ಮಗೆ ಗೆದ್ರಿ ಮಟ ತಿಂಡದ ಎಣ್ಣೆ ಚೆನ್ನ ಚಿಲ್ಲಿಂಗ್ ಹೊರ ಮಿನಿ ಹತ್ತಕ್ಕೆ ಏನೋ ಮಿಚ ಮಟ ಅರಿಯರ ಗಾಣವ ಬನ್ನಿನವ ಮಾತೆಯ ಮಗೆ ಯಾರು ದರ್ವಣಿ ಚಾತ ಮಾರು ಪೊಡಿ ದರ್ವಟಿನ ಚಾತ ಮಾರ ಗೇಲಿವೆ ಮಾಮ ನಂಗೆ ಏಲಮ್ಮೆಗೆ ರತ್ತರಂ ಬಡುತ್ತಿಕ್ಕನಲ್ಲ ಒಕ್ಕಮ ಕರಾಗನ ಮಿನೋರ ಮಿನಿಯರತೀಗ ನೀನು ಮಾವ ಕರುಣಾಕರ್ಲ ಮಗೆ ಗೇ ತಿಂಡಕ್ಕೆ అనమాట గే దున్నే తునాట కమన్నే ಮಗೆ రత్తరం మరుటిక తిండಕ್ಕೆ ಮಗೆ ಅಳಿತ್ಲಮ್ಮ ತಿನ್ನ ಪಾವು ಈ ರತ್ತರಂ ಮರುಟಿಕ ಮಗೆ ಹಿಂಗತ್ತು ಚಲಿಟಿಕ ತಿಂಡಕ್ಕೆ ಮಾತೆ ಪಿಂಚಿದ್ದೇವೆ ನೋಣ ಮಾತ್ರನೆ ಮಗೆ ಉದ್ದವ ಕರಲ್ಲ ಮಮ್ಮ ಉಳಂಗಿದ್ದೆ ಮಾಫಿಕ್ ಹೋಗಿ ಅಮ್ಮಗೆ ನಿಕ್ಕೋಗಿ ಮಗೆ ಉದ್ದವ ಕರන්න ಮಟ මට ගේ කොල අඳුරන නෙ ඔක්කොම මට උදව් කරන්න බලන්න. මේ ටික්ටොක් එක බලන්න ඔක්කොම මිනිස්සු ඔක්කොම මට පින් දෙන්න මට මගේ ගේ නැත්තම් ගමන්නේ මගේ රත්තරන් බොඩු ටිකයි මන් දුන්නේ 8,28,000යි 85,000 කෙවල තියෙනවා රෙසිට් ඔක්කොම තියෙනවා මගේ ගාව. ඒකයි මට දෙන්න කියන්න මාතේ. මේ ළඟදී මං අරන් දුන්නේ සල්ලි මම ළමයට අරන් දුන්න රත්තරන් බොඩු තිබුණා ලවර මිනිහට දීලා. කරුණා කරලා මගේ මට උදව් කරන්න. මම ඒකට තමයි මේක මේ දාන්නේ. මම පිංචි දෙනවා මට උදව් කරන්න මගේ බඩු ටික මට අරන් දෙන්න කියන නෝනා මාතන්නේ මම ඉංගා කාලා ජීවත් වෙන්නේ උඩු පිටියක් මට එන්දියර මුල්ල එමෙතනම යනවා අවසට හැමදාම මේ මරදාන මින්නල් පල්ලිය ගාවට ගිහිල්ලා ඉඳ ගන්න මම. මට උදව් කරන්න.